முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழியானது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் செயல் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த தகவல் பெறப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தொடர்புடைய அமைச்சின் செயல் திட்டம் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை ஒழித்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்று அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதியை நியமிப்பதற்கான உறுதிப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி திசாநாயகவால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு அரசியலமைப்பு தடை இருப்பதாக அறிக்கை அளித்தது. அரசியலமைப்பின் பிரிவு 36 சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அத்தகைய பதவியை வகிப்பவர் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு உரிமையுடையவராக இருப்பார். இந்த பிரிவு மற்றும் அதன் பின்னர் வரும் எந்த ஒரு சட்டத்திலும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணான எந்த ஒரு விதியிலும் திருத்தம், ரத்து அல்லது மாற்றீடு பின்னோக்கிய விளைவை ஏற்படுத்தாது என கூறப்பட்டுள்ளது.